அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். சரியான தூக்கமே உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இல்லைங்களா? நல்ல தூக்கம், சரியான தூக்கம் அப்படின்னா எந்த டைமில் தூங்கணும் சொல்லுங்களேன். 10 to 5. இப்போது எந்த வீட்லேயாவது குழந்தைங்க 10 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் தூங்குறாங்களா? யோசிங்களேன். எப்போ அந்த டச் ஃபோனு வந்துச்சோ அப்போது இருந்து தூக்கம் கெட்டு போச்சு இல்லைங்களா? குழந்தைங்கக்கிட்ட தயவு பண்ணி ஃபோனை காட்டிட்டு சாப்பாடு ஊட்டாதீங்க, டிஃபன் ஊட்டாதீங்க. உங்களுக்கு வேலை ஆகணும், நமக்கு வேலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்தாதாங்க இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க வெளியே விளையாடுவாங்க. விளையாடிட்டு வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு 8-9க்கெல்லாம் தூங்கிடுவாங்க இல்லைங்களா? 9க்குள்ளே தூங்கிடுவாங்க இப்படியும். இப்போ அப்படி இல்லையே. அந்த ஃபோனை வந்து விடிய 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 கூட அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல. தூக்கமே கெட்டு போச்சு. ஏன் வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக இல்லை? ஏன் எதனால் வந்து அஜீரணம் வருது? டாக்டர்கிட்ட போனால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டைமுக்கு தூங்கி டைமுக்கு முழிச்சாலே உடம்பு கெடாது, உடம்பு நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டைமுக்கு தூங்கி டைமுக்கு எழுந்துக்கிறதுன்னு என்ன டைம்? 10 to 5 இல்லையா? 9 to 5 தூங்கலாம் இல்லைங்களா? 11 மணிக்கெல்லாம் நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போயிடணும். அப்போ 10 o'clock படுத்தா தானே அந்த 11 o'clock டீப் ஸ்லீப் போக முடியும் இல்லைங்களா? சரியானபடி நல்லபடியாக நாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோன்னு வைங்களேன், உடம்பு நல்லா இருக்குமே. இயற்கையாகவே வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாம் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இயற்கையாகவே உடம்பு நல்லா இருக்குமே, உடம்பு கெடாதே இல்லைங்களா? அப்போது அதெல்லாம் சொன்னால் நாம் கேட்க மாட்டோம். விடிய விடிய ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருப்போம். திரும்ப நாம் என்ன பண்ணுவோம்? உடம்பு கெட்டு போச்சு, அஜீரணம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வந்து டாக்டர்கிட்ட போய் காட்ட வேண்டியது இல்லைங்களா? இப்போது டாக்டர் வந்து போய் கேட்டால் கூட ஒரு தடவை சொல்லி அனுப்பிடுறாங்கன்னு வைங்களேன். அதை நாம் தானே ஃபாலோ பண்ணணும். எதையுமே நாம் கடைப்பிடிக்காமல் விட்டுட்டு திரும்ப உடம்பு கெட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் நம்மளால் கெடுதா இல்லை மற்றவங்களால கெடுதான்னு பார்க்கணும் இல்லைங்களா? தயவு பண்ணி குழந்தைங்க கிட்ட ஃபோனையே கொடுக்காதீங்க. அவங்க வந்து டைம் பாஸ் பண்ணட்டும், வேறு எதுலையாச்சும் டைம் பாஸ் பண்ணட்டும், கேம்லையெல்லாம் இல்லைங்களா? பிடிச்ச விளையாட்டு விளையாடட்டும். அதெல்லாம் எந்த விளையாட்டு பிடிக்குமோ அது விளையாடலாமே. ஏன் வந்து ஃபோனை கொடுத்து என்ன ஆச்சுன்னா பசங்க வந்து விடிய விடிய தூங்குறதே கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து 10 இல்லைன்னா 11க்காச்சும் தூங்கிடுவாங்க இல்லைங்களா எல்லாமே. இப்போ பெரியவங்க கூட என்ன பண்ணுறாங்க, 12, 1, 12 மணி முடிய இல்லைன்னா 1 மணி முடிய அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்களா? தூக்கம் கெட்டு போனால் என்ன ஆகும்? அடுத்த நாள் வேலை செய்ய முடியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது? அதை எடுத்து இப்படி பார்க்க ஆரம்பித்தோன்னு வைங்களேன், எப்படி டைம் போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்படியே ஃபாஸ்ட்டாக போகுது இல்லைங்களா? இப்போ ஃபோனில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் உண்டு. அதுக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்திக்கணுமே ஒழிய அதனால் அதுக்குன்னே நாம் அடிக்டாக ஆகிட்டு நாம் உடம்புக்கு எடுத்துக்கலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவைக்கு தானே யூஸ் பண்ணணும்.
அதில் ஏதாச்சும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து. நாம் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நாம் தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உடல் நலம் பாதிக்குமா இல்லையா? யோசிக்கணும் இல்லைங்களா? எது தேவையோ அதை தேவைக்கு உண்டானதை மட்டும்தான் பார்க்கணும். டைமுக்கு அந்த ஃபோனை வச்சுட்டு தூங்கினாலே போதும், உடம்பு நல்லாயிடும் இல்லைங்களா? லேட்டாக தூங்கி லேட்டாக முழிக்கிறதுனால என்ன ஆகுது? தலைவலி, கழுத்து வலி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இதனெல்லாம் எதனால்? சரியான தூக்கம் இல்லைன்னாலே உடம்பு கெட்டு போயிடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? 10 மணிக்கு தூங்கிடணும், 5:30க்கு முடிச்சிடணும். காலையில் சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டாலே உடம்பு நல்லா இருக்கும். நாம் அதெல்லாம் சொன்னால் கேட்போமா? எது சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாம் கேட்க மாட்டோம். திரும்ப 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 உடம்பு கெட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட மட்டும் போய் காட்டுவோம் இல்லைங்களா? டாக்டர் என்ன பண்ணுவாங்க? இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணலைன்னா நம்மளுக்கு தானே நஷ்டம். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எதுக்காக வெட்டியாக அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பானே, இப்போ உடம்பு கெடுத்துக்குவானே? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாமே அந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணுதா இல்லை நாம் ஃபோனை யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்தா அந்த ஃபோனு தான் நம்மளை யூஸ் பண்ணுது போல இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். தயவு பண்ணி விடிய விடிய ஃபோன் பார்க்குறவங்களா இருந்தால் பார்க்காம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மணிக்கெல்லாம் தயவு பண்ணி 10க்காச்சும் தூங்கிடுங்க. அப்படி தூங்கி 10க்கு தூங்கி 5:30க்கு முடிக்கும்போது நம்மளுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட வேலைகளை நாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், தலைவலி இல்லாமல் ஒவ்வொரு வேலையாக நம்ம மெதுவாக செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? லேட்டாக தூங்கி லேட்டாக முடித்தாலே தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுமே. படப்படன்னு செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு டென்ஷன் ஆகிடும் இல்லைங்களா? சீக்கிரமாக முடித்தோன்னு வைங்களேன், ஒவ்வொன்றா நம்ம மெதுவாக வேலையை செஞ்சுக்கலாமே. ஏன் ஸ்பீடாக செய்வானே, படப்படப்பாக ஆவானே? சொல்லுங்க பார்க்கலாம். தயவு பண்ணி இந்த ஃபோனை எதுக்கு இப்போ யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதை தயவு பண்ணி கம்மி பண்ணிக்கலாமே, உடம்பு கெடாமல் இருக்குமே இல்லைங்களா? உடம்புக்கு முக்கியத்துவம் நாம் தானே கொடுக்கணும். எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க, அஜீரணம்னு சொன்னோன்னு வைங்களேன், எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? அதுதான் கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்குமே 10-10:30 மணிக்குள்ளே தூங்கிடுங்க. டாக்டருங்க சொல்கிற அட்வைஸே இதுதான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? சீக்கிரமாக தூங்குவோம், சீக்கிரமாக விடிய காலையில் முழிப்போம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, பிராணாயாமம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்குன்னு நம்ம டைம் அப்போ தான் ஒதுக்க முடியும். சரிங்களா? நம்ம அதுக்கெல்லாம் டைம் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக முடித்தாதான் பண்ண முடியுமே ஒழிய லேட்டாக முடித்தோம்னா நாம் ஆஸ் யூஸ்வலாக பண்ணுற வேலையை பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய உடம்பினோட முக்கியத்துவம் கருதி நம்ம என்ன பண்ணணும்? சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக முழித்து கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ், பிராணாயாமம், தியானம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் நாம் ஒதுக்கணும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், மனசை அமைதியாக வச்சுக்கலாம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிறத ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம்.
பாய். கேட்டதுக்கு நன்றி.